யோக பரம்பரையில யோகம்ன்றது வந்து 4 விதமான யோகங்கள்ன்றது நமக்கு இருக்கு. கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜ யோகம், ஞான யோகம். சோ இந்த 4 விதமான யோகங்கள்ல பாத்தீங்கன்னா பக்தி யோகம்ன்றது வந்து இல்லவே இல்ல. கிங் ஆஃப் யோகாஸ்லயே வந்து என்னன்னா இந்த தியான யோகம் தான். அதுதான் வந்து சிறந்தது. அதுதான் ராஜயோகம். இன்னைக்கு நல்லது செஞ்சா இன்னைக்கே நமக்கு வந்து நல்லது நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது. நமக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சா அது இந்த ஜன்மாலயோ அடுத்த பிறவிலையோ நம்ம கண்டிப்பா அந்த நல்ல நல்ல செயல்கள் செஞ்சதுனால அந்த பலம் பண்றது நமக்கு கண்டிப்பா நடக்கும். இங்க எல்லாமே நம்ம செய்யறோம், நல்ல விஷயங்கள் செய்யணும். ஆனா இங்க நீ ஒரு சாட்சி பாவனையா இருந்துட்டு செய். நான் அன்றது இல்லாம நீ செயல்கள் செய். இது வந்து கர்மயோகம் பார்ட் 2ல தான் நடக்கும். இந்த நான் நல்லது செய்யறேன் ஆனா நான் தான் செய்யறேன்ற நிலை இருக்கக்கூடாது. சாட்சியா இருக்கணும்னா அது கடவுளோட நிலையில இருந்தா மட்டும்தான், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் நிலையில இருந்தா மட்டும்தான், புத்தரோட நிலையில இருந்தா மட்டும். ஞான யோகத்துல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டி. ஸ்டேஜ் பி மனநம், ஸ்டேஜ் சி வந்து நிதித்தியாசனை, ஸ்டேஜ் டி வந்து சாட்சாத்காரம். இந்த 4 நிலைகளையும் ஒரு ஆன்மா எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்து எடுத்து எப்ப அந்த ஞானம் அடையுதோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். யோக பரம்பரையில யோகம்ன்றது வந்து 4 விதமான யோகங்கள்ன்றது நமக்கு இருக்கு. கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜ யோகம், ஞான யோகம். சோ இந்த 4 விதமான யோகங்கள்ல பாத்தீங்கன்னா பக்தி யோகம்ன்றது வந்து இல்லவே இல்ல. ஏன்னா பக்தின்றது வந்து நம்ம என்ன பண்றோம், விக்கிரக ஆராதனை பண்றோம். கிருஷ்ணரோட சிலைக்கு நம்ம பூஜைகள் பண்றது, கோயில்ல பிரதிஷ்டம் பண்ணா அங்க போய் நம்ம வந்து ஆஹ் கும்பிடுறது. அதுக்கப்புறமா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், மத்த மத்த சிவனோட போட்டோஸ் அதெல்லாம் வந்து நம்ம பூஜை அறையில வச்சுட்டு நம்ம பூஜை பண்றது, நம்ம கோரிக்கைகள் வைக்கிறது. ஆனா அது கிடையாது. ஸ்வஸ்வரம் சந்தானம் பக்தி ரீதிய விதியது. எப்ப நமக்குள்ள நம்ம பயணம் செய்யறோமோ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாதான் வந்து அந்த கடவுள். இந்த உடல் தான் வந்து கோயில் என்ற நிலை நம்ம எப்ப அடையிறோமோ அதுதான் வந்து சரியான பக்தி. நம்ம கூட நம்ம வந்து இணைந்து இருக்கிறதுதான் வந்து பக்தி. அதுதான் பக்தி யோகம். அதனால பக்தி யோகம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப பக்தி யோகம்ன்றது இல்லாம போனா மத்த 3 யோகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம். சோ இங்க வந்து கர்ம யோகத்துல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கு. கர்ம யோகம் பார்ட் 1, கர்ம யோகம் பார்ட் 2. அதே மாதிரி ஞான யோகம் பாத்தீங்கன்னா ஞான யோகம் பார்ட் 1, ஞான யோகம் பார்ட் 2. ராஜயோகம், தியான யோகம் சொல்றோம். கிங் ஆஃப் யோகாஸ்லயே வந்து என்னன்னா இந்த தியான யோகம் தான். அதுதான் வந்து சிறந்தது. அதுதான் ராஜயோகம். சோ கர்ம யோகம் பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதுல 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டி. சோ கர்ம யோகம் பார்ட் 1ல ஸ்டேஜ் 1ல என்ன நம்ம வந்து பாடம் கத்துக்கிறோம்னா, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தர்மம் என்னன்னா, நீ நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல்ன்றது நம்ம செய்யக்கூடாது. அப்படின்னா எந்த ஒரு ஜீவிக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. நம்ம அசைவ சாப்பிடுறதுக்காக ஜீவிய கொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம கூட மக்கள் வாழ்ற மக்களோட நம்மளுடைய ரிலேஷன்ஸ் ஆகட்டும், நம்ம வீட்டுல பசங்க ஆகட்டும், இல்ல மனைவி, இல்ல ஹஸ்பண்ட் ஆகட்டும், யாருக்குமே எந்த ஒரு இம்சையும் பண்ணக்கூடாது. அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ ஜன்மாக்கள் நம்ம பிறவி எடுக்கிறோம். ஸ்டேஜ் பிக்கு நம்ம போகும்போது என்ன பாடம் கத்துக்கணும்னா, இங்க வந்து நீ நல்ல விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில செய்யும் போது அந்த ஒரு நல்லதே உன்னை வந்து காப்பாத்தும். இந்த ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்க நம்ம வந்து இந்த சோசியல் சர்வீஸ் பண்றது, சங்கத்துக்காக மரம் நடுவது, இல்ல கிளீனிங் பண்றது, வெளியில சுத்தி சுழலும் வந்து எல்லா கிளீனிங்கா வச்சுக்கிறது, மத்தவங்களுக்கு எது இல்லையோ அவங்களுக்கு நமக்கு இருக்கிறது ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு வந்து சகாயம் பண்றது, தர்மத்தை நம்ம வந்து காப்பாற்றுறது. இது எல்லாமே வந்து 2வது ஸ்டேஜ்ல வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கு அந்த நல்லது வந்து நம்மள காப்பாத்தும்ன்ற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவும் நிறைய ஜன்மாக்கள் நம்ம வந்து எடுத்துட்டு இந்த ஞானம்ன்றது நமக்கு வருது. ஸ்டேஜ் சீல என்ன நடக்குதுன்னா, நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும் சொல்லிட்டோம், கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் செய்யணும். ஆனா நீ எதுவும் நமக்கு நான் நல்லது செஞ்சு எனக்கு நல்லது நடக்கும்ன்ற
நமக்கு அந்த ஒரு எண்ணம் இல்லாத நிலையில நம்ம வந்து செயல்கள் என்றது செய்யணும். ஏன்னா கர்மண்யவாதிக்க அரசு மா பலேஷு கதாச்சனா. நம்ம கண்டிப்பா வந்து இன்னைக்கு நல்லது செஞ்சா இன்னைக்கே நமக்கு வந்து நல்லது நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது. நமக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சா அது இந்த ஜன்மாலயோ அடுத்த பிறவிலையோ நம்ம கண்டிப்பா அந்த நல்ல நல்ல செயல்கள் செஞ்சதுனால அந்த பலம் பண்றது நமக்கு கண்டிப்பா நடக்கும். சோ இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ் யூ சோ சோ யூ டு. நீ என்ன விதிச்சிருக்குதோ அந்த செடிதான் வந்து கண்டிப்பா வளரும். அதனால நம்ம பொறுமையா நம்ம செயல்கள்ன்றது செய்யணும். இதுதான் ஸ்டேஜ் சில நம்ம பாடம் கத்துக்கணும். ஸ்டேஜ் டில என்னன்னா, இங்க எல்லாமே நம்ம செய்யறோம், நல்ல விஷயங்கள் செய்யணும். ஆனா இங்க நீ ஒரு சாட்சி பாவனையா இருந்துட்டு செய். நான் அன்றது இல்லாம நீ செயல்கள் செய். இது வந்து கர்மயோகம் பார்ட் 2ல தான் நடக்கும். இந்த நான் நல்லது செய்யறேன், ஆனா நான் தான் செய்யறேன்ற நிலை இருக்கக்கூடாது. சாட்சியா இருக்கணும்னா அது கடவுளோட நிலையில இருந்தா மட்டும்தான், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் நிலையில இருந்தா மட்டும்தான், புத்தரோட நிலையில இருந்தா மட்டும்தான். ஆனாலும் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கர்மயோகம் பார்ட் 1ல ஏன் சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் இது சொன்னாலும் இது சொல்லதான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நல்ல விஷயங்களாவது நம்ம பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் படிக்கணும் சின்ன வயசுல இருந்தே சொல்ல டாக்டர் படிக்கலைனாலும் ஒரு இன்ஜினியராவது படிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஆன்மாக்களுக்கு வந்து அந்த மனிதனா பிறக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நல்லது செய்யும் போது எந்த ஒரு நீ அதை எதிர்பார்க்காம ஒரு சாட்சி பாவனையோட செய்யின்னு சொல்றதுதான் வந்து இங்க நமக்கு வந்து தெரிய வருது. சோ இங்க கர்ம யோகம் பார்ட் 1ல இந்த 4 விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த ஜன்மாக்கள் நிறைய ஜன்மாக்கள் எடுத்து அந்த ஞானம்ன்றது நம்ம பெறோம். சோ அது வந்து டிபெண்ட் அப்பான் அவர் சோலோட சாட்டிஸ்பாக்சன், சோலோட அந்த சக்தி மூலமா ஒரு ஜென்மலியே இந்த 4 ஸ்டேஜ் கடந்து போக முடியும். இல்ல நிறைய ஜன்மாக்களும் எடுக்க முடியும். அது இண்டிபெண்டன்ட் சோல் பொறுத்துதான் சொல்லி பத்ரிஜி சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டேஜ் 1 கர்மயோகம். அதுக்கப்புறமா ஞான யோகம் ஸ்டேஜ் 1. அந்த ஒரு நிலையில நம்ம வந்துடுவோம். இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஓ நீ வந்து உடல் கிடையாது, நீ ஒரு ஆன்மா. ஆன்மாதான் வந்து சிறந்தது, ஆன்மாதான் வந்து அழிவில்லாதது. சோ இங்க வந்து நீ இறந்ததுக்கு அப்புறமா மேல் லோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் உடல் எடுத்துக்கிட்டு வேற உடலோட வேற ஒரு ஃபேமிலியோட நீ பிறப்ப. சோ உன்னோட அம்மா, உன்னோட அப்பா, உன்னோட தந்தை யார் இறந்தாலும் மேல் லோகத்துல இருப்பாங்க. நீயும் இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள போய் பார்க்கலாம். சோ இந்த இந்த உடல் வந்தது சாஸ்வதம் கிடையாது, ஆன்மா மட்டும்தான் சாஸ்வதம்ன்றது இந்த ஞானம் எல்லாமே வந்து ஞான யோகம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு தெரிய வரும். அதனால நீ இந்த சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா நீ வந்து உபனிஷத்ஸ் கேட்கணும்னா எங்கெங்க கிளாஸஸ் நடக்குதோ, வேதாந்த கிளாஸஸ் எல்லாம் நடக்குது, அங்க போய் உக்காரு. அதெல்லாமே கேட்டா மட்டும்தான் நீ வந்து ஞானம் அடைய முடியும்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து ஞான யோகத்துல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டி. ஸ்டேஜ் பி மனநம், ஸ்டேஜ் சி வந்து நிதித்தியாசனை, ஸ்டேஜ் டி வந்து சாட்சா்காரம். இந்த 4 நிலைகளையும் ஒரு ஆன்மா எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்து எப்ப அந்த ஞானம் அடையுதோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். சோ இந்த ஞான யோகத்துல சிரவணம் பண்றது வந்து என்னன்னா, பகவத்கீதை கேளு. கீதா பாராம்சம்ன்றது எங்கெல்லாம் நடக்குதோ, எங்கெல்லாம் கிளாஸஸ் நடக்குதோ அங்க போய் உக்காந்து அவங்க என்ன சொல்றாங்க, கடவுளுடைய சிறந்த விஷயங்கள் கேட்கறது. சிரவணம்னா நம்ம கேட்டு அறிவது. சோ இங்க மகாங்களுடைய புக்ஸ் படிக்கும் போது அந்த ஞானமும் உள்வாங்கிறது. சோ சிரவணம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து கேட்கறது, என்ன சொல்றாங்க, என்ன சத்தியத்தை வந்து அவங்க வந்து சொல்றாங்கன்றது. சோ சிரவணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நிலை மனனம். இது எல்லாமே சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயங்கள் சத்தியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது மறுபடியும் என்னோட மனசுக்குள்ள நான் வந்து மனனம் பண்றது. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, unless thin two eyes become one you cannot enter into the kingdom of God. உன்னோட 2 கண்களும் மூடிட்டு 3வது கண்ணன்றது திற பெறும் போது மட்டும்தான் நீ வந்து உண்மையான உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க முடியும், கடவுளோட நிலைய வந்து நீ அடைய முடியும் சொல்றாங்க. சோ சிரவணம்ன்றது வந்து எங்கெல்லாம் வந்து ஆஹ் இது ஆன்மீகத்தை பத்தி சொல்றாங்களோ அது கேட்கறது. மனநம் பண்றது அது மறுபடியும் என்னோட மனசுக்குள்ள நான் வந்து மனநம் பண்றது. இதெல்லாம் வந்து கேட்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்ன்ற நிலைக்கு நம்ம வர்றது. அதுக்கப்புறமா நிதித்தியாசனை. சோ நிதித்தியாசனைன்றது ஓகே,
நான் இது வரைக்கும் எதுவுமே இல்லாம இந்த உடலோட நான் இருந்திருக்கேன். இந்த சத்தியத்தை நான் உணரும் போதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அப்படின்னா பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். இந்த ஒரு நல்ல விஷயங்கள் நான் செய்யணும், நல்ல விஷயங்கள் நான் கேட்கணும் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு மனனம் பண்ணிட்டு அபியாசம் பிராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போதுதான் சாட்சாத்கார நிலைக்கு நம்ம வர முடியும். இங்க சாட்சாத்காரம்னா நம்ம ஆன்மாவோட இணைந்து இருப்பது. அந்த நிலையில நம்ம எது வாழ்க்கையில நடந்தாலும் நம்ம நல்லதோ கெட்டதோ இல்ல தோல்வி கிடைக்கிறதோ இல்ல ஜெயம்ன்றது நமக்கு கிடைக்குதோ எது இருந்தாலும் ஒரு சாட்சியா நான் அஹ் பாக்குற நிலைக்கு நான் என்னோட ஆன்ம வளர்ச்சி இருக்கும் போது நான் ஞானம் அடைஞ்சிட்டு அடுத்த நிலைக்கு போக முடியும். சோ இது எல்லாமே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சாட்சாத்காரம்ன்றது இங்க உடலோட செய்யறதுதான். இங்க தியானமும் ஞானமும் வரவே வராது இந்த ஸ்டேஜ்ல. வெறும் கேட்டு அறிவது. சோ நல்ல கதைகள் நல்ல மகாங்களுடைய ஞானத்தை நான் உள்வாங்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, அது படிச்சது நான் மனனம் பண்றது, அது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கப்புறமா சாட்சியா நான் ஒரு ஆன்மான்ட்டு சொல்றாங்க அந்த சத்தியத்தோடயே என்னோட வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறேன். இந்த நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னோட ஆன்மா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்டேஜ்லயும் நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வருவோம். சோ இங்க இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு நிலையில ஒரு ஒரு ஆன்மா எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். இன்னும் என்ன சொல்றாங்க ஆதிசங்கரர் இங்க யாரு அம்மா யார் அப்பா யாருமே சொந்த பந்தம்ன்றது கிடையாது. இந்த பூமி மேல பிறந்து நம்ம ஞானம் அடைஞ்சு அடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம போறவங்க தான். சோ இது எல்லாமே இந்த ஸ்டேஜ் எல்லாமே ஒரு டிராமா தான். அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பை பிராக்டிஸா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது இந்த சத்தியத்தை முன்னேற முடியும். மூணாவது என்னன்னா ராஜயோகம். அதுதான் தியான யோகம். இந்த ஒரு தியான யோகத்துல நம்ம என்ன செய்யறோம், தியானம் பண்றோம். சோ கட்டோபனிஷத்துல நச்சிகேத்தன் என்ற மகான் 11 வயதிலேயே அவர் ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆர்வம், ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க போறான்றது சத்தியத்தை உணர்வுக்காக அவர் எத்தனையோ சாதனைன்றது பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி நம்ம இந்த தியான யோகம் தான் சிறந்தது. கிங் ஆஃப் யோகாஸ். இதுலயே இந்த தியான யோகம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம கடவுள்ன்றது அதை நோக்கி நம்ம பயணம் போயிட்டே இருக்கோம். ஆனா இங்க நம்ம எப்ப நம்மளுடைய சுவாசத்தின் மேல நம்ம கவனம் வைக்கிறோமோ, நம்மளுடைய உள்ளுக்குள்ள அந்தரங்கம் உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணும்போது நம்மள பத்தி நம்ம உணர முடியும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்ம நிலைய நம்ம அடைய முடியும். சோ இந்த யோகம் அன்றது தியானத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த நிலையில தான் இருக்கோம். எல்லாருமே நம்ம தியானம் பண்றது நம்ம கடைபிடிக்கிறோம். எவ்ரிடே நம்ம செஞ்சுட்டே வரோம் பிராக்டிஸ்க்கு. யோகா சித்த வித்தி நிரோதா பதஞ்சலி மாஷி சொல்லியிருக்காங்க. சோ த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் நமக்குள்ளதான் அந்த ஒரு கடவுள் நிலைன்றது இருக்கு. அது தியானம் பண்ணா மட்டும்தான் அந்த நிலைய நம்ம அடைய முடியும். சோ எப்ப நம்ம இந்த உடலுக்கு நம்ம குளியல் போடுறோமோ, சோ குளிச்சு நம்ம நல்லபடியா நம்ம நல்ல ஆடைகள் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களும் பார்க்க முடியும். அடுத்தவங்களோடயும் நம்ம கலந்துக்கிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு ஆன்மாக்கு குளியல்ன்றது இந்த காஸ்மிக் எனர்ஜி ஷவர் பாத்ன்றது கண்டிப்பா கொடுக்கணும். யார் யாருக்கு இன்னொருத்தர் பசிக்காக நம்ம சாப்பிட முடியாது. நம்மளுடைய பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும். நம்மளுடைய ஹோம்ஒர்க் நம்ம தான் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நான் செஞ்ச நல்ல கர்மா கட்ட கர்மா கழிச்சுட்டு நான் மறுபடியும் அந்த கடவுள் நிலையை அடையணும்னா நான் தொடர்ந்து இந்த தியான சாதனைன்றது கண்டிப்பா பண்ணணும். சிவன் எப்படி எப்பவுமே தியான நிலையில இருப்பாரு. அவருடைய கங்கா தேவி மேல அந்த ஆஹ் அந்த கங்கா தேவி எப்படி அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கோ அது காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கிறது. அதுதான் தியான யோகம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்மளுடைய கண்கள் இந்த ஒதிக கண்கள் மூடிட்டு எப்ப நம்ம தியான நிலையில இருந்துட்டு தேர்ட் ஆக்டிவேட் ஆயிட்டு ஞானம் பண்றது விஷயம்ன்றது ஆக்டிவேட் ஆகுதோ அங்க இருந்து நம்மளுடைய இந்த ஒரு பயணம்ன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே யோகிகளுக்கு ரிஷிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவங்க சாதனை பண்றாங்க. ஆனா நம்ம இன்னும் இந்த ஒரு கீழ்நிலையில இருக்கோம். கடவுள்ன்றது வேற, நம்ம வேற. கடவுள் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்கன்றது நம்ம அந்த ஒரு நிலையில இருக்கோம். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு எப்ப இந்த தொடர்ந்து தியானம் பண்றோமோ,
சோ ஒரு தியானி ஒரு யோகி ஆகணும், யோகி ஒரு ரிஷி என்ற நிலைக்கு வரணும். சோ ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றது மகா ரிஷி, பிரம்மர்ஷி, வசிஷ்டரும் ஒரு பிரம்மர்ஷி. அந்த நிலையில நம்ம வந்து தொடர்ந்து சாதனை பண்ணணும். யோகிகள் எல்லாருமே இந்த சாதனை படிச்சுதான் அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க. சோ நம்மளும் நிறைய சாதனை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. மண்டே டு சாட்டர்டே ஒரு பிசினஸ் வந்து அவங்க ரன் பண்ணாம சண்டே கூட வந்து நமக்கு சில பிசினஸ் ரன் ஆகி கொஞ்சமாவது நம்ம இன்னும் அதிகமா வந்து நம்ம வந்து பணம் காசு சேமிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டேயும் அவங்க ஏதாவது ஷாப் வந்து ஓப்பன்ல வச்சிருக்கும் போது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்ன செய்யும், நிறைய பணம் காசு சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து தியானம் அன்றது நம்ம இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம நிறைய காஸ்மிக் எனர்ஜி, நிறைய ஞானம் மட்டும் வாங்க முடியும். சோ எது பண்ணாலும் ஒரு சங்கீத சாதனையும் நம்ம பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து பிராக்டிஸ் கொண்டு வந்தாதான் அந்த சங்கீதத்துல நம்ம சாதனை பண்ண முடியும். அதே மாதிரி எது நம்ம சாதனை பண்ணா அதோட நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தியான சாதனை அதிகமா பண்ணும்போது ஞானம் பண்றது நமக்கு முக்திக்கு வழியா இருக்கும் சொல்றாங்க. இந்த ஒரு தியான யோகத்திலயும் 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சுவாசத்தின் மேல் கவனம். ரெண்டாவது, எப்ப நம்ம சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கிறோமோ அப்ப எண்ணமற்ற நிலை அடைய முடியும் ஸ்டேஜ் பில. ஸ்டேஜ் சில எண்ணமற்ற நிலை அடையும் போது நாடி மண்டல சுத்தி அல்லது நமக்கு ஸ்டேஜ் சில நடக்குது. நாடி மண்டலம் சுத்தி நடக்கும்போது ஸ்டேஜ் டில நமக்கு என்ன நடக்குது, நமக்கு அந்த தேர்ட் ஏன்றது ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் வந்து தியான யோகத்துல 4 விதமான ஸ்டேஜஸ். சோ சுவாசத்தின் மேல் கவனம்னா நம்ம உட்காடுறோம், எப்ப வேணாலும் இந்த தியானம் எங்க வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு மணி நேரமாவது நம்ம உட்காந்து நம்ம சுவாசம் தான் நம்மளுடைய குரு. சோ இந்த பண்றது கிடைக்குது. சோ சுவாசம் பண்றது ஒரு டூல் மட்டும்தான். அந்த டூல் மூலமா அந்த சுவாசத்தின் மூலமா எண்ணமற்ற நிலை அடையும் போது நம்ம சித்தத்துல இருக்கிற தேவையில்லாத யோசனைகள் எல்லாமே கிளென்சிங் நடக்குது 2வது ஸ்டேஜ்ல. 3வது ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, நம்மளுடைய எத்திரிக் பாடியில இருக்கிற கர்மாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகணும். ஏன்னா அது இதுவரைக்கும் நம்ம ஜன்மாக்கள் என்ன மனித ஜன்மம் எடுத்தோமோ அந்த ஒரு கர்மாஸ் எல்லாமே அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால இந்த உடலுக்கு நிறைய வந்து வலி வேதனைகள் எல்லாமே இருக்கும். அது வந்து என்ன சொல்றாரு பத்ரிஜின்னா, ஒரு டெலிவரி பெயின்ஸ் ஒரு தாய்க்கு எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைக்கு கூட வந்து நம்மளால போக முடியும். ஏன்னா அங்க வந்து நம்ம வந்து செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே கழிக்கணும்னா நம்ம தியான நிலையில இருக்கணும். அந்த நாடி மண்டலம் சுத்தி ஆகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து தியான சாதனை பண்ணும் போது அது எல்லாமே கிளென்சிங் ஆகும். எப்ப அந்த கிளென்சிங் நடக்குதோ அதுக்கப்புறமா தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகும். அங்க என்ன நடக்கும், நம்ம நேச்சரை பாக்குறது, கலர்ஸை பாக்குறது, மகாங்களை பாக்குறது, இது எல்லாமே வந்து நமக்கு நடக்கும். சோ இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, unless your two eyes become one you cannot enter into the kingdom of God. 2 கண்கள் நம்ம மூடிட்டு எப்ப நம்ம 3வது கண் திறப்படுதோ அப்ப 4வது கண் அந்த ஞான கண் மூலமா நம்ம ஞானம் பண்றது உள் வாங்க முடியும். இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து சஞ்சயனுக்கு வந்து மகாபாரத யுத்தத்துல திருத்தராஷ்டிரனுக்கு கண்கள் இல்ல, அங்க யுத்தத்துல என்ன நடக்குதுன்றது வந்து கிருஷ்ணர் சொல்ல சஞ்சயர் வந்து திருத்தராஷ்டிரருக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு காட்சியா வந்து அவருக்கு யோசனை கொடுக்குறாரு. அதேதான் வந்து மூன்றாவது திவ்ய சக்தி மூலமா 3வது கண் மூலமா எல்லாமே இதெல்லாம் நடந்தது. சோ இங்க ஒரு ராமர் நிலை அடையணும்னா இந்த ஒரு தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகணும். நமக்கு வீரபிரம்மேந்திர சுவாமி அந்த காலஜானம் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு, இந்த ஒரு தேர்ட் ஐ மூலமா தான் அவரு ஞானம் என்றது பெற்று இருக்காரு. கௌதம புத்தரு அந்த ஒரு தேர்ட் ஐ மூலமா தான் அவருடைய 3 பிறவிகள் பாக்குறாரு. அதுக்கப்புறமா காரண சம்பந்தம் கர்ம சித்தாந்தம் பத்தி அவருக்கு வந்து தெரிய வருது. அதனால நம்ம தொடர்ந்து தியான சாதனை பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய கர்மாக்கள் கழியுது, ஞானம் பண்றது நமக்கு வளருது. சோ பகுனிமே எத்தி தனி ஜன்மானி தவர் அர்ஜுனா தானியகம் வேத சர்வாணி சர்வம் வேத பரம் தரான்ட்டு இங்க அர்ஜுனருக்கு வந்து உபதேசிக்கிறாரு கிருஷ்ணர். சோ எத்தனையோ ஜன்மாக்கள் நீயும் நானும் எடுத்திருக்கோம் அர்ஜுனா, எனக்கு என்னோட ஜன்மாக்கள் எல்லாமே தெரியும், உன்னோட ஜன்மாவும் தெரியும், ஆனா உனக்குதான் வந்து அந்த ஞானம் கிடையாது. சோ அந்த ஞானம் தேவைன்னா கண்களை மூடி சுவாசத்தை கவனிச்சுட்டு தியானம் பண்றது நம்ம செய்யணும். எப்ப அந்த தியானம் பண்றோமோ அங்க நமக்கு ஆன்ம ஞானம் பண்றது நமக்கு உள் வாங்க முடியும்.
அதுதான் தியான யோகம் என்பது 4வது ஸ்டேஜ்ல நமக்கு தியான யோகத்துல நமக்கு கிடைக்குது. சோ தியானம் சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கிறது, நம்ம மனசுன்றது காலி ஆகுறது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ்ல நமக்கு நாடி சுத்தி ஆகிறது. 4வது ஸ்டேஜ்ல நமக்கு 3வது கண் திறப்பட்டு ஞானம் பண்றது உள்வாங்கிறது. இதுதான் தியான யோகம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஞான யோகம் 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன சொன்னோம்? ஞான யோகத்துல சிரவணம், மனனம், நிதித்தியாசன, சாட்சா்காரம். இப்ப இந்த 2வது ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா சிரவணம் 1, சிரவணம் 2, மனனம் 2, நிதித்தியாசனம் 2, சாட்சா்காரம் 2 என்ற 4 ஸ்டேஜஸ் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஞான யோகத்துல சிரவணம் பண்றது கேட்டு அறிவது சொன்னோம். சோ எங்கெல்லாம் மகாங்களுடைய கிளாஸஸ் நடக்குதோ நடக்குதெல்லாம் போய் கேட்டு அறிவது. ஆனா இந்த ஞான யோகத்தின் 2வது ஸ்டேஜ்ல சிரவணம் 2ல என்னன்னா, இப்ப புத்தகங்களை படிச்சு ஞானம் பண்றது தேவை கிடையாது. நான் உட்கார்ந்து தியானத்துல அந்த ஜீசஸ பத்தி நான் புத்தகங்கள் படிச்சேன், கௌதம புத்தரை பத்தி நான் புத்தகங்கள்ல படிச்சேன், சிரவணம் பண்ணேன். இப்ப டைரக்டா அவங்க கிட்ட இருந்து நான் மெசேஜஸ் வாங்கணும். அந்த நிலைக்கு நம்ம ஜன்மாக்கள் எடுக்க எடுக்க சிரவணம் 2க்கு நம்ம வந்துட்டோம். இங்க கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கும் போது 3rd ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஞான கண்ணு நமக்கு திறப்படுது. அங்க இந்த ஜீசஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க, இந்த சிவன் என்ன நமக்கு மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்றது நமக்கு அங்க அந்த நிலையில ஸ்டார்ட் ஆகுது. மனநம் பண்றது என்ன நடக்கும்னா, சோ இவங்க தியானத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சோ எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நம்ம ஞானத்தை கொடுக்கணும். நம்ம எல்லாருக்குமே இந்த தியான பிரச்சாரம் பண்ணணும். எல்லாருக்குமே இந்த சைவத்தை பத்தி நம்ம சொல்லணும்ன்றது ஜீசஸ் எனக்கு தியானத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப மனனம் நான் பண்றேன். ஓகே, இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, இது நான் எல்லாருக்குமே நான் பிரச்சாரம் பண்ணணும்ட்டு இங்க மனனம் 2ல நான் உள்வாங்குறேன். அதுக்கப்புறமா நிதித்தியாசன 2ல என்ன நடக்கும், இது நான் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது நான் இப்ப தியானத்துல எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, வெளியில போயிட்டு எல்லாருக்குமே தியான பிரச்சாரம் பண்ணணும்ட்டு, அது நான் செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரி நமக்கு அந்த கடவுளுடைய நிலையில நமக்கு மெசேஜஸ் வருதோ அது நம்ம அபியாசம் பண்றோமா இல்லையான்றது உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பத்ரிஜ் என்ன சொல்றாருன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவர் ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அக்ஞானியா இருக்கார் ஃபிஷர்மேன். ஜீசஸ் கிரைஸ்ட் கேக்குறாரு, நீ இப்ப மீன் பிடிக்கிற, இது நீ இந்த வித்தியைய விட்டுட்டு என் கூட வந்தேன்னா உனக்கு மனிதர்களை எப்படி பிடிக்கணும்ன்றது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், என் கூட வரியான்னு கேட்கும் போது உடனே அந்த மீனவர் அந்த வலைய தூக்கி போட்டுட்டு ஓகே உங்க கூட வர, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்களா. அந்த மாதிரி நம்ம பயம் இல்லாம தைரியத்தோட நமக்கு என்ன மாதிரி நமக்கு தியானத்துல மெசேஜஸ் கிடைக்குதோ அத அபியாசம் பண்றது நம்ம பண்ணணும். அதுதான் நிதித்தியாசன 2ல ஞான யோகத்துல நிதித்தியாசன 2. சோ எனக்கு ஜீசஸ் இந்த வாழ்க்கையில நம்மளுடைய சம்சாரத்துல இருந்தே நிர்வாணம் சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே நம்ம இந்த சம்சார வாழ்க்கையை விடவே தேவை கிடையாது. இங்க இருந்து நான் பிரச்சாரம் பண்ணணும். ஊருக்கு போயிட்டு ஒரு தெருவுக்கு போயிட்டு நான் இந்த ஒரு பிரச்சாரம் பண்ணணும்ன்றது ஜீசஸ் எனக்கு சொல்லியிருக்காரு. அது நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க நிதித்தியாசன 2ல நம்ம அந்த பாடங்கள் கத்துக்கிறோம். அதுக்கப்புறமா சாட்சா்காரம் 2னா என்ன நடக்குதுன்னா, இங்க நமக்கு எல்லாமே எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சாட்சியா இருந்துட்டு அந்த சோல் லெவல்ல நம்ம இருந்துட்டு எதுக்குமே நம்ம ஒரு எமோஷன் இல்லாம சாட்சி பாவனையில இருக்கும் போது கர்ம பண்ணணும். ஆனா அகர்மாவா இருக்கணும். நம்ம எதுக்குமே நம்ம சம்பந்தப்பட்டது கிடையாது. என்னோட டியூட்டி என்னவோ அது செயலுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியா இருக்கிறது தான் இங்க நிதித்தியாசன 2 முடிச்சதுக்கு அப்புறமா சாட்சா்காரம் 2 நிலைக்கு நம்ம வர்றது. இதுதான் ஞான யோகத்துல 2வது பாட்டு. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல நமக்கு வர்றது கர்மயோகம் பார்ட் 2. சோ கர்மயோகம் பார்ட் 2ல என்ன நடக்குது, இங்க நம்ம எத்தனையோ ஜன்மாக்களை இந்த ஞானம் பண்றது பெற்றோம். எல்லாமே சாட்சியா நான் இருக்கணும்னு தெரியும். தியானத்துல மகாங்களுடைய மெசேஜஸ் நான் உள் வாங்கினேன். எல்லாருக்குமே இந்த தியான சாதனை சொல்லி கொடுக்கணும்ன்ற நிலைக்கு நான் வரும்போது இந்த கர்ம யோகம் பார்ட் 2ல எல்லாருக்குமே பிரச்சாரத்துக்காக நம்ம
வீடை விட்டு நம்ம அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு தெருவுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்றதுதான். இதுதான் பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து பண்றது. எப்போ வந்து கௌதம புத்தர் வந்து அவர் ஆனாபான சக்தி தியானம் அவரால அவருடைய சுவாசத்தை கவனிச்சுட்டு அவருக்கு வந்து ஞானோதயம் ஆயிடுச்சோ, எப்ப என்லைட்மெண்ட் கிடைச்சதோ உடனே அவர் வந்து அவருடைய 2 குருக்கள் அலாரக்கன் அதுக்கப்புறமா உத்தர ராமபத்ரன் அவங்க 2 குருமார்கள் வந்து அவங்க உடனே இந்த தியானத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவருடைய திவ்ய சக்ஷு மூலமா பார்க்கும்போது அவங்க 2 குருவும் வந்து பாடியை வெக்கேட் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த ஞானத்தை நான் யாருக்கு சொல்லி கொடுக்குறது? இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்றது நான் இப்ப எனக்கு முக்தி நிலை நான் அடைஞ்சிட்டேன், இது எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கும் போது புத்தரோட 5 விதமான நண்பர்கள் இருக்கா அவரோட பயணம் செஞ்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ட்டு அவங்க எங்க இருக்காங்கன்ட்டு அவருடைய திவ்ய சக்தி மூலமா பார்க்கும்போது கௌதம புத்தர் கயால இருப்பாரு. அவங்களுடைய 5 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சாரநாத்ல இருப்பாங்க. உடனே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்க. உடனே இவர் வந்து கௌதம புத்தர் அந்த ஒரு நண்பர்கள் கூட போய் அந்த ஒரு தியானத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும்ட்டு முழு ஞானமும் வந்து அவங்களுடைய 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்றாங்க. இதுதான் கர்மயோகம் பார்ட் 2ல நம்ம அந்த நிலைக்கு வர்றது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? கர்மயோகம் பார்ட் 1ல வந்து நல்லது செய்யலைனாலும் கெடுதல் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா நல்லது செய்யும் போது நமக்கு கண்டிப்பா நல்லதுன்றது நடக்கும். இங்க நான் நல்லது செய்யறேன், ஆனா அந்த நல்லது எனக்கு நடக்கும்ன்றது நான் எதிர்பார்த்து இல்லாம நான் செயல்கள் செய்யணும். 4வது சாட்சியா இருந்துட்டு நான் செயல்கள் செய்யணும் சொல்லி கர்மயோகம் பார்ட் 1ல தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 2ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த தியானத்தை இந்த ஞானத்தை முழுசா எல்லாருக்குமே நான் வந்து சொல்லி கொடுக்கணும். இங்க என் கூட எனக்கு என்ன ஞானம் இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். சோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்மா இந்த பூமி மேல பிறக்கும் போது அது அதோட நிலை பொறுத்துதான் வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து எத்தனையோ ஜன்மாக்கள் கடந்து கடந்து கடந்துதான் இந்த ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒரு ஆன்மா விரிவாக்க முடியும். இல்ல இன்னும் வந்து முடியும்னா ஒரே பிரிவிலேயே கூட வந்து இது எல்லாமே தாண்டிட்டு முக்தி நிலைக்கு அடைய முடியும் சொல்லி சொல்றாரு பத்ரிஜி. இதுதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, seek is the kingdom of God is within. நம்ம உள்ளுக்குள்ள unless you become a child you cannot enter into the kingdom of God. நம்ம குழந்தையா வந்து மாறினா மட்டும்தான் அந்த நம்மளுடைய ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்தி ரீத விதியத்தை நமக்குள்ள நம்ம வந்து பயணம் செய்யும் போது மட்டும்தான் நம்மளை பத்தி நம்ம புரிதல் ஏற்படும். நம்மள உள் பயணம் செய்யும் போது நம்ம அந்த கடவுள் நிலைய வந்து நம்ம வந்து உணர முடியும். சோ ஒரு மனிதனா பிறந்துட்டு மாதவனா ஆகணும். இங்க இன்னும் வந்து ஜீவனா பிறந்துட்டு கடவுள் நிலையை நம்ம அடையணும். அந்த யுஆர் தட் அந்த கிரியேட்டரா மறுபடியும் நம்ம சிருஷ்டி கர்த்தாவா மாறணும். ஒரு பூர்ணாத்மா கிட்ட இருந்து ஒரு அம்சாத்மாவா பிறந்துட்டு இங்க ஒரு நிலையிலயும் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டு மறுபடியும் நான் ஒரு பூர்ணாத்மாவா ஒரு கிரியேட்டரா வந்து நான் இருந்துட்டு மேல்லோகத்துல இருந்து மறுபடியும் அம்சாத்மாவில கிரியேட் பண்ணணும். இதுதான் சிருஷ்டியோட தர்மம். நம்ம உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல வர்றதே வந்து இந்த ஆன்மா எல்லா அனுபவங்கள் எல்லா ஞானமும் பெற்று மறுபடியும் நான் அந்த கடவுள் நிலை அடையிறதுதான். இதுதான் வந்து முக்தி நிலை. இதுதான் வந்து யோக பரம்பரை. அந்த கான்செப்ட் நமக்கு பத்ரிஜி இருக்காங்க மாஸ்டர்ஸ்.